வணக்கம் வணக்கம். ஐஓபி 2 லட்சம், இந்தியன் பேங்க் டிரான்ஸ்பர் 1 லட்சம், 10 லட்சம் டிரா பண்ணணும். என்ன பண்றது? வணக்கங்க. மக்கள் அங்கங்க தடிக்க விழுகிறத பார்க்க சகிக்கல. எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த கட்சியில நிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. நல்ல யோசனை தான். தலைவர் உள்ள போயிருக்கிறாரு. வந்ததும் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிறோம். அனுப்பி வைக்கிறேன். அனுப்புங்க. பாரு, இடம் மாறி போறான் போல இருக்குது. பாருன்னு நினைச்சுக்கிட்டான். இந்தாங்க சார். ஓ, தேங்க்யூ சார். எஸ்டர்டே நோ டே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பிரதரை பார்த்தேன். இது தேவி தியேட்டர்ல ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தா. அப்படியே? ஓகே சார். ஓகே சார். லட்சம் இருக்கு. என்னப்பா, இருந்த ₹1,00,000 டிரா பண்ணிட்ட? தொழில விட்டுற போறியா? தமாஷ் பண்ணாத, இதை டபுள் பண்ண போறேன். டபுள் பண்ண போறியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. உட்கார், காலைல சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள் தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உளுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லு காய போடும்போது கோழி மேஞ்சா அவங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்கிற வைர கம்மல கலட்டிடுவாங்க. எப்பேற்பட்ட பரம்பரை. அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சாமா வாங்கலான்னு வந்தேன். ₹1,00,000 மொழி எழுதலான்னு வந்திருக்கிறேன். பார்த்து எதம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா. சில்லறையை விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க, பில் போட்டு சொல்றேங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிகிட்ட பேசலாமா? என்கிட்டயே பேசலாங்க. நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியை விட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம். இது அக்கவுண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரையா. இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசுனங்க. புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. இவன் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுன்னு சொல்றீங்க சார். பல தடவை சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கான். இவன் ஒரு கல்பிரிட்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வெக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க சார். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன சார்? இவன மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் இட்? சாரி சார், நீங்க சொல்றவன் இவனாவே இருக்கலாம் இல்லையா? நோ நோ நோ, நான் சொல்ற ஆளை எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் ஒரு அப்பாவி தனி மனுஷனா ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருவியை நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா. அதனால்தான் இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். I see. எங்க இருந்து வருது? ஜானி, எப்பப்பா வந்த?
என்னடா பயந்துட்டியா? இப்படி கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற? முதல்ல இதை ஆஃப் பண்ணுப்பா. ஆமா, வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது ஒளி இருக்கா பாரு. இருக்கு, அத சொல்றதுக்கு தானே 2 நாளா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? 3 நாளைக்கு முன்னால ஜாக்பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. இப்ப அவன் ஹோட்டல் அனுரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில அர்ச்சனா ப்ரோகிராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பார்ட்டி எப்படி? ஏழியா பணக்காரனா? 4 தலைமுறையா லட்சாதிபதியா. அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல் உருண்ட மாதிரியா. நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு செட் டிக்கெட் வாங்கிடு. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை மொட்டை அடிக்கவா? 2க்கு சேர்த்து. ஆரம்பிப்பா. அணைக்க மாட்டீங்களா? அது என்னதுப்பா? என்ன வீடு கட்டவா பிளான் பண்ற? ஏன்பா முடிதானே வெட்ட போற? உங்ககிட்ட பேசிட்டாப்பா வியாபாரத்தை பார்க்கணும். ஆமா, முடி வெட்ட எவ்வளவு பணம்? செப்பா, டோனியா, சம்மரா, ஷாம்புவா, வித்தவுட் ஷாம்புவா? இத்தனை பேர் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு ஆள் வெட்டினா போதும். அட, இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன். இதெல்லாம் ஐட்டமா? அப்பா, கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி கையில இருக்க துட்ட பிடிங்கிறாதப்பா. இந்த பாரு, நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா கொடுக்கறது 2 ரூபாய். உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான், அங்க போ. என் பலகை போட்டு உட்காந்துருக்கவங்கிட்ட போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினால முடி கீழே தான் விழுகுது, நீ வெட்டினால முடி கீழே தான் விழுகுது. நீயாச்சும் இதை வித்துற, அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா என்ன திரும்ப வளரா? அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? இதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். வளர்ந்தா வந்துருவோம். நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒண்ணா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்காருங்க. என்ன சார் இது? நான் உங்க தலையா பார்க்கணும், நீங்க என் தலையா பாக்குறீங்க? ஜானி நீங்க? ஜானி வருவாரு. அவருக்கு கஸ்டமர் ஆச்சே, நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்களா முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ, தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். ஏன்னா சேவை மட்டும் தானே, தலை ஒழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு 4 ஜானியா போடலாம். ஜானி விளையாடு, நீ விளையாடு. சார், நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளிய அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா. உன் முறையாட்டி யாரா சின்ன பிடிப்பா? ஜானி என்ன விளையாடியா? என்ன கிறுக்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்களா இல்ல? விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன். உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இத கழுத்து வரைக்கும் போத்துறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிங்க யாரும் இல்ல, தனியானதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்சியை தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டியிருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டியே? கடைக்கு வருவேன். நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி என்ன கூட ஏன் எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம், எடுத்துருப்பா. ஒரு கத்தி தான் இருக்குதா? ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, அவன் வீட்டுல யார் கிளீன் பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி
பொண்டாட்டியை மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏன்? அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபுள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தர் வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ என் கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குற. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே? இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. ஆ, என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இதையும் பேக் பண்ணுங்க சார். என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே? தேங்க் காட். பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். வீட்டுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் டி. ஜாக் பாட்டு எக்கடி இக்கட ரெண்டு లోపల రండి చూసి రండి. పెద్ద వీడు ఎవడా? రండి రండి, ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நானும் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்க வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి మీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి? తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. நான்சென்ஸ். ஏதோ பரம்பரை தொழிலை விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இந்த ஆபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரா? இந்த இடத்துல கவனிச்சியா? ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாலையா? என்ன ஆச்சு? మీకు நீக்கு మీకు நீக்கு జయమాలిని తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் தெளிச்சிட வேண்டியதான். நல்ல ஆளியா நீ. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வரர்கிட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது.
అన్నగారు అప్పుడు సార్ నాయుడు గారు గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தெல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கு நாகு எப்பவும் ராசி உந்தி. கையெடு. என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, பணம் இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதேன்னு. அதான் நான் చేసుకుని இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை நாகு உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை చెప్తారా? ఈ బంగళావే నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறது என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. టెన్నిస్ కోట వద్దు 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 వేణ 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 ఎన్టీ రామారావు గారే మన్నిక మాட்டாరు. ఈ బంగళా నాకు కావాలా? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். అడ్వాన్స్ కావాలంటే ఇస్తాను. என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறது ரிஜிஸ்டர் பண்றது நான் மச்சான் ராவலா. என்னையா மச்சாக்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே, அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிகன். ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. மேட்டர் ஓவர். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். வரட்டு வரட்டு. எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜெண்டா ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க, சேம் 7 lakh rupees செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakh rupees சொன்னேன். பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே 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 நில்லண்டே. நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது எல்லாமே 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டே ரெண்டே ரெண்டே. சரி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேரா வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். எல்லா பூ பறிச்சு போயிருக்கேன். உன்னை யாரும் பூ பறிக்க சொன்னா? நான் எல்லாத்தையும் எண்ணி எண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் 10, சிகப்புல 7. 1 பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க? ஏன்றா எண்ணல நான் கண்ணு கழுதை வந்து பறிச்சிட்டு போயிடும். இப்ப நீ பறிக்கல. மொத்தம் 17 இருந்தது. இது யார் பறிக்க சொன்னா? 1 2 3. என்ன 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 பாக்குற? நீங்க ரொம்ப கருமி போல் இருக்க. கருமையா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. புறத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு கேளு. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா. நான் சும்மா தர்றேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச?
பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ. நல்லா இருக்கு. 50 பைசா. இவன் என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல, அப்புறம் தரேன். அம்மா, அவனுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். அண்ணா அண்ணா அண்ணா, இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா. நம்ம காலம் இப்படியே போயிடாது. போலீஸுக்கு நம்ம கைரேகை மாட்டல, அதனால தப்பிச்சு வெளியே இருக்கிறோம். மாட்டிருச்சு, நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம். அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்ற? வேண்டாம், அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு. எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு. நானும் உன் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறான்பா. எனக்கு கல்யாணம் ஆசையே இல்ல. அடம் பிடிக்காத. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துரும். அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தா உன்னை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டான். பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிரு. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன புருஷன் அடிக்கிற கேவலம் அர்ச்சனா குறை வேண்டாம். சொன்னா கேளுப்பா. நான் சொல்றது கேளு. என்னப்பா நீ புரியாதா உனக்கு? நீ சரின்னு சொல்லாம நான் விட மாட்டேன். நோ, சொன்ன விட மாட்டேன். அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். அப்போ யாருப்பா அது? ஒன்னதானே யாரு? ஜானி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், ஒன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா. நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடையே. நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னையே ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போடுறாங்களோ உனக்கு என்ன? ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கூட அந்தமான் இந்தமான் போயிடுறேன். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போக சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான்.